அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான உத்பன்ன ஏகாதேசி. இன்று வாழ்க்கையில் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும், நம்முடைய எண்ணங்களாக நடக்கணும். நம்ம நிறைய விஷயத்துக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணியிருப்போம். அப்பயுமே சில கோரிக்கைகள் நமக்கு நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட கோரிக்கை கூட நிறைவேற்றி தரக்கூடிய மிக அற்புதமான இந்த உத்பன்ன ஏகாதேசியில் பெருமாளுடைய அந்த ஒருவரி மந்திரமும் நம்ம ஏற்றப்போகின்ற தீபமும் இந்த நாளுடைய அப்படி மிக முக்கியமான ஒரு அம்சமும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக நமக்கு கோடி புண்ணியங்கள் தருங்க. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு நாள். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். விரதத்தில் மிக முக்கியமான அதுவும் ரொம்ப உயர்வான ஒரு விரதம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏகாதேசி விரதம் தான். பெருமாளுடைய பக்தர்கள் நிறைய பேர் எல்லா ஏகாதேசி தீதியிலையும் விரதம் இருப்பாங்க. ஏன்னா நம்ம அதுவும் இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய அந்த உத்பன்ன ஏகாதேசியில் நம்மளால் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் அப்படி எடுக்க முடியலை, எங்களுடைய வீட்டு சூழல் சரியில்லை அப்படின்னாலும் சரி, நம்ம மாலையில் நம்முடைய வீடுகளில் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த ஒரு தீப வழிபாடு இருக்குது பார்த்திங்களா, அந்த தீபமும் சொல்லக்கூடிய அந்த பெருமாளுடைய இந்த இறை நாமமும் நம்ம இன்றைக்கி சொன்னோன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கும், நமக்கு நிச்சயமாக மோட்சம் கிட்டுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்த ஒரு ஏகாதேசி நாள். இந்த ஏகாதேசி நாளுக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தேய்பிரியில் வந்திருக்கக்கூடிய இந்த உத்பன்ன ஏகாதேசி மற்ற எல்லா வருஷத்தில் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசியை விட மிக முக்கியமான ஒரு ஏகாதேசி நமக்கு கருதப்படுது. இந்த ஏகாதேசியில் பெருமாளுக்கு விருப்பமான எல்லா பொருட்கள் எது வேணாலும் நம்ம படைக்கலாம். குறிப்பாக நம்முடைய 2 துளசி இலைகள், ஏன்னா துளசி இல்லாமல் பெருமாள் கண்டிப்பாக இல்லை. அந்த துளசி இலைகள் 2 இலைகள் இன்றைக்கி கிடச்சா கூட போதுங்க. அந்த 2 இலைகள் மட்டும் வச்சுட்டு அந்த நம்ம சுவாமிக்கு தீர்த்தம் வைப்போம் பார்த்திங்களா, அந்த தண்ணீரில் 2 அந்த இலைகள் மட்டுமே நீங்கள் போட்டு நீங்கள் வழிபட்டால் கூட போதும். என்ன வரம் நம்ம கேட்குறோமோ, மனசில் என்ன பிரச்சனைகளோ நீங்கள் கேட்டு பாருங்கள், எல்லாமே நமக்கு நடக்கக்கூடிய மிக அற்புதம். ஏன்னா இந்த ஏகாதேசிவானது நமக்கு வருஷத்தில் மொத்தம் 24 ஏகாதேசி இருந்தாலுமே சில முக்கியமான ஏகாதேசின்னு இருக்குது பார்த்திங்களா, அப்படிப்பட்ட இந்த ஒரு ஏகாதேசி தான் நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி. இந்த நாளில் நம்முடைய பக்தர்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை தருவாராம் பெருமாள். அப்படிப்பட்ட இந்த ஏகாதேசிக்குன்னே நமக்குன்னு ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம ஏகாதேசி விரதம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அப்படி அந்த ஏகாதேசி நம்ம ஆரம்பிக்கிற அந்த ஒரு நாளானது இந்த உத்பன்ன ஏகாதேசியாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம், நமக்கு அதற்காக ஒரு தனி சிறப்பே இருக்குதுன்னு சொல்லலாம். இதற்கு ஒரு புராண கதையே இருக்குது. இந்த நாளில் இந்த ஒரு கதை சின்னதான ஒரு கதை தான். இந்த கதையை நம்ம கேட்டாலே நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் தேடித்தரக்கூடிய கதை. புராண கதைப்படி சத்தியயுகத்தில் முரா என்ற ஒரு அசுரன் இந்திரனை தோற்கடித்து இந்திரலோகத்தை கைப்பற்றினான். இவனிடம் இருந்து இந்திரலோகத்தை மீட்க சிவனிடம் சென்று முறையிட்டான் இந்திரன். ஆனால் சிவபெருமானோ விஷ்ணுவிடம் போய் கேட்க சொன்னாராம். இந்திரனுடைய கோரிக்கையை ஏற்று 10 ஆண்டுகள் முராவுடன் போரிட்ட மகாவிஷ்ணு போருக்கு இடையில் ரொம்ப களைப்பானதுனால அந்த களைப்புகள் தீர்வதற்காக ஹேமாவதி என்ற ஒரு மலைக்குகையில் சென்று ஓய்வெடுத்தார். தூக்கத்தில் இருந்த மகாவிஷ்ணுவை இந்த முரா கொல்ல முயன்ற போது அவருடைய உடலிலிருந்து வெளிப்பட்ட அழகிய பெண் முராவை கொன்று மகாவிஷ்ணுவோட உடலை காத்தாள். அதனால தான் அந்த ஒரு பெண்ணுக்கு ஏகாதேசி என்று பெயரிட்டு என்னையே காத்த உன்னை இன்று முதல் அனைவரும் வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வரமளித்தாராம். பெருமாளையே காத்த ஏகாதேசி மாத அவதரித்தது தான் இந்த ஒரு நாள், அதுவும் இந்த ஒரு ஏகாதேசி. இந்த நாளில் நம்ம வழிபட்டாலே போதுங்க. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்ம கடந்த காலத்தில் முற்காலத்தில் எந்த தவறுகள் செஞ்சாலுமே நம்முடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு நிச்சயமாக நன்மைகள் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. இன்றைக்கி சாயங்காலம் நம்முடைய வீட்டில் எப்பயும் போல் நம்ம விளக்கு ஒன்று ஏற்றிருப்போம். அதுவும் கார்த்திகை மாதத்தில் நம்ம தீபங்கள் ஏற்றுவோம். நம்ம பெருமாளுக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றணும். இந்த தீபமானது சாயங்காலம் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நம்ம இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிடணும். ஒரு தாம்பாள தட்டில் கொஞ்சோண்டு துளசி இலைகளை மட்டும் நீங்கள் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு, நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி இல்லாட்டி தாமரை தண்டு திரி இருந்தால் அது நம்ம அந்த திரியை வச்சுட்டு ஒரு தீபம் ஒன்று ஏற்றணும். கிழக்கு இல்லாட்டி வடக்கு முகமாக இந்த தீபமானது எரிஞ்சிட்டு இந்த ஒரு தீபத்தை பார்த்து தீபமே சாக்ஷாத் பெருமாளாக நினச்சிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் என்ன கோரிக்கைகள் வேணுமோ இன்றைய தினம் மட்டும் நம்ம அப்படி தீபம் ஏற்றிட்டு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஏகாதேசிங்கிறது ஒரு 11வது திதியாக வரும்.
கார்த்திகை மாதத்தில் இன்றைக்கி ஒரு 11வது நாள், அதாவது கார்த்திகை மாதம் 11வது நாள் 11வது திதியான அந்த ஏகாதேசி இன்றைக்கி வந்திருக்கு. இப்படி எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக வந்திருக்கிறதுனால பெருமாளுடைய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம 11 முறை உச்சரிக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில், அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் பணவரவுகள், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு செழிப்பு, செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான மிக அற்புதமான ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை இந்த தீபத்து முன்னாடி 11 முறை நம்ம சொன்னோன்னா நிச்சயமாக நம்முடைய கடன் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீரும். நமக்கு அது இதை நீங்கள் வீட்லேயும் சொல்லலாம், கோவிலுக்கு போகிறவங்க கோவிலுக்கு போய்ட்டும் நீங்கள் இது மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் தான். இதை மட்டும் இன்றைக்கி 11 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். வாழ்க்கையில் நமக்கு கடன் தீர்க்கவே முடியாத கடன்கள் கூட தீருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதுவும் செவ்வாய்க்கிழமை எப்பயுமே நம்ம கடன் தொடர்பான எந்த ஒரு நம்ம பரிகாரங்கள், ஒரு பூஜைகள், சின்னதான ஒரு மந்திரங்கள் சொன்னால் கூட நமக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொல்ல போகின்ற, அதுவும் இந்த ஏகாதேசி மாதம் அவதரித்த இந்த ஒரு நாளில் நம்ம சொன்னோன்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் தாங்க கிடைக்கும். இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்ம இது மாதிரி ஒரு தீபம் ஏற்றிட்டு இது மாதிரி ஒரு மந்திரங்கள் சொல்லி உச்சரித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள், உங்களுடைய கடன் தொடர்பான பிரச்சனைகள், அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு, நல்ல ஒரு குடும்பத்தில் நமக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே பெருமாளுடைய அனுகிரகத்தால் இருக்கும். இன்றைக்கி சுவாமிக்கு பிரசாதமாக என்ன வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, துளசி தீர்த்தமே தாராளம். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கற்கண்டோ இல்லை நம்முடைய உலர் திராட்சையோ பழங்களோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் வைக்கலாம். இன்றைய தினம் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.